இந்த நகரம் பெரியதில்லை, சிறப்பு ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே சாதாரண வாழ்க்கைகள் மெதுவாக அர்த்தம் தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த வீட்டைப் போல பல வீடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்குள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடக்கிறது. அப்பா நாள் முழுக்க ஓடி கலைத்தவர், அம்மா வீட்டையே ஒளியாய் வைத்தவர். ஆதன் 10 வயது, ஆனா மனசுக்குள்ள ஏற்கனவே கேள்விகள். எஸ்தர் 6 வயது, இருளை விட அமைதியை அதிகம் பயப்படுகிறாள். அந்த நேரம் இந்த வீடு உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் போல இருந்தது. மாலை மாறும்போது வானமும் மாறியது. கருமை மெதுவாக எல்லாவற்றையும் மூடியது. மின்னல், இடி, அந்த சத்தம் வெளியில மட்டும் இல்ல, மனசுக்குள்ளும் கேட்டது. திடீரென்று மின்சாரம் போய்விட்டது. வீடு இருளில் மூழ்கியது. அந்த இருள் விளக்கு அணைந்ததால் வந்ததல்ல, என்ன நடக்கும் என்ற பயத்தால் வந்தது. அப்பா, அந்த ஒரு வார்த்தையில பயமும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. அப்பா சிரித்தார். பயப்படாத கண்ணே, ஒளி இன்னும் முடிவாக போகவில்லை. அவர் அலமாரியை திறந்தார். அங்கே ஒரு பழைய மெழுகுவர்த்தி. அது புதிதல்ல, அழகாகவும் இல்லை, ஆனாலும் அது இருந்தது. அப்பா, இது வேலை செய்யுமா? அந்த கேள்வி மெழுகுவர்த்தியை பற்றி இல்லை, நம்மிடம் இருப்பது போதுமா என்பதைத்தான் கேட்டது. அப்பா தீப்பெட்டியும் எடுத்தார். அதில் ஒரே ஒரு குச்சி மட்டுமே இருந்தது. இதுவும் அணைந்துடுச்சுன்னா? பயம் மெதுவாக மேலே வந்தது. நம்ம பங்கு தீப்பெட்டி ஏற்றுவது. எரியுமா இல்லையா அது மெழுகுவர்த்தி பார்த்து கொள்ளும். பெரிய ஒளி இல்லை, ஆனாலும் உண்மையான ஒளி. அந்த ஒளி அறையை மட்டுமல்ல, மனங்களையும் மாற்றியது. அப்பா, இருள் போச்சு. சிறிய தீ பெரிய இருளுக்கு எதிராக நின்றது. அந்த இரவில் மின்சாரம் வரவில்லை, ஆனால் பேச்சு இருந்தது, சிரிப்பு இருந்தது, அமைதி இருந்தது. சில நேரம் ஒளி வெளியிலிருந்து வராது, நம்முள்ள இருந்து தான் வரும். அடுத்த நாள் ஞாயிறு. ஒரு சிறிய செய்தி பெரிய அர்த்தத்தை சொன்னது. போதகர் ஒரு கதையை சொன்னார். லாசருவின் கல்லறை முன் இயேசு நின்றபோது, அவர் ஒரே வார்த்தையில் எல்லாம் செய்திருக்கலாம். ஆனாலும் அவர் சொன்னார், கல்லை நீங்கள் நகர்த்துங்கள். இயேசு மனிதர்களிடம் உயிர் கொடுக்க சொல்லவில்லை, அவர்களால் முடியாததை செய்யச் சொல்லவில்லை, அவர்கள் செய்யக்கூடியதை மட்டும் செய்யச் சொன்னார். நம்ம பங்கு சிறியதாக இருக்கலாம், ஆனாலும் அதை செய்யாமல் விட்டால் ஒளி வராது. நீ செய்யக்கூடியதை செய், செய்ய முடியாததை தேவன் பார்த்து கொள்வார். ஒளி எரிய வேண்டுமென்றால் முதலில் நீ தீப்பெட்டியை உரச வேண்டும்.